வீட்டில் சமாதானம் இல்லையா? எதற்கும் சின்ன விஷயங்கள் கூட பெரிய சண்டையாக மாறுகிறதா? இன்று தேவன் உங்களோடு பேசுகிறார். பைபிள் சொல்லுகிறது, சமாதானம் உண்டாக்குகிறவர்கள் பாக்கியவான்கள். வீட்டில் சமாதானம் இல்லாததற்கு காரணங்கள்: அன்பில்லாத வார்த்தைகள். முரட்டான வார்த்தைகள் இதயங்களை காயப்படுத்தும். தேவன் சொல்கிறார், மென்மையாக பேச கற்றுக்கொள். மன்னிக்காத மனம். பழைய காயங்களை மனதில் வைத்துக்கொண்டால் சமாதானம் வராது. தேவன் சொல்கிறார், நான் உன்னை மன்னித்தது போல் நீயும் மன்னி. ஜெபம் இல்லாத வாழ்க்கை. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு ஆன்மீக பலத்தை இழக்கும். ஒரு சிறிய ஜெபம் கூட வீட்டிற்கு சமாதானத்தை கொண்டுவரும். அகந்தை. நான்தான் சரி என்ற மனப்பான்மை சமாதானத்தை கெடுக்கும். தேவன் சொல்கிறார், தாழ்மையை அணிந்து கொள். தேவன் உங்களிடம் கூறுகிறார், என் பிள்ளையே, உன் வீட்டில் சமாதானம் வேண்டும் என்றால் முதலில் உன் இதயத்தில் சமாதானம் இருக்க வேண்டும். என்னை அழை. நான் உன் வீட்டில் வாசம் செய்வேன். சண்டைக்கு பதிலாக சந்தோஷம், கண்ணீருக்கு பதிலாக ஆறுதல் கொடுப்பேன். இன்றே ஒரு முடிவு எடு. கோபத்தை குறை. அன்பாக பேசு. குடும்பமாக ஜெபி. அப்பொழுது உன் வீட்டில் தேவனுடைய சமாதானம் நிரந்தரமாக நிலைக்கும்.